ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் தங்கச்சி வந்து மும்பையிலேருந்து இங்கே வந்திருந்தா. அதாவது அவளை ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணுறதுக்காக. அப்போ வந்து வீடியோ காலில் பேசும்போது அவளோட பாப்பா வந்து இந்த மாதிரி ஸ்கேட் போர்டு, அப்புறம் இந்த டாய்ஸ்லாம் வச்சுருக்கிறத பார்த்துட்டு, அவள் இந்த பிள்ளைங்கள பார்த்தாலே போதும் அபி அவள் வச்சுருக்கிற டாய்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து காட்டுவா. அதனால் இவங்களுக்கும் ஆசை வந்துருச்சு, எனக்கு அது வேணும் சித்தி அப்படின்னு சொன்ன பிறகு, என் தங்கச்சி நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேட் போர்டு வந்து கேபிக்காக வாங்கிட்டு வந்தா. செம்ம குவாலிட்டிங்க, நம்ம அடித்தா கூட அது உடையாது போல். அந்த மாதிரி 300 ருபீஸ் தான். நான் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தேன், 600 ருபீஸு 500 ருபீஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. இது என் தங்கச்சி அங்கேருந்து கேபி கேட்டான். கேபி கால் பண்ணும்போதெல்லாம் சித்தி ஸ்கேட் போர்டு வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாள். அது மாதிரி அவன் வாங்கி எடுத்துகிட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் இந்த 2 பாக்ஸ் இருக்குது. இதில் வந்து ஒன்று கிச்சன் செட்டு, இன்னொன்று வந்து மேக்கப் செட்டு. எல்லாமே ஆர்டிஃபிஷியல் தான். குழந்தைங்களுக்கு அதெல்லாம் தானே ஒரு ஒரு ஜாலியாகவே இருக்கும் விளையாடுறதுக்கெலாம். அதுக்கப்புறம் அது உள்ளே வந்து இது மாதிரி ஸ்டிக்கர் எல்லாமே இருந்துச்சு. நான் என்னடா பாக்ஸ் ரொம்ப ப்ளெயினாக இருக்குதுன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது இதெல்லாம் அதில் ஒட்டணும் போல். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து ஒட்டிடலான்னு சொல்லிட்டு பிள்ளைங்களை அடுத்தலாம் ஸ்கூலுக்கு அனுப்பின பிறகு நான் எல்லாமே வந்து ஒட்ட ஆரம்பிச்சிட்டேன். இதுவே எனக்கு எங்கே எது ஒட்டுறதுனே தெரியல. ஒரு இதில் கைட்னஸ் இருந்தது, இன்னொருல வந்து அந்த கைட்னஸே இல்லை ஒரு பாக்ஸில். சரி ஓகே, எப்படியோ என்னோடய மூளையை யூஸ் பண்ணி நானும் வந்து எல்லாத்தையும் வந்து அழகாக ஒட்டிட்டேன். இங்கே பாருங்களேன், இருக்கிறதுலே இந்த கிச்சன் செட் தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஈஸியாகவுமே அதை செட் பண்ணிட்டேன், அதனால தான் சொல்கிறேன். பாருங்களேன், ஒரு ஒரு செமி மாடல் கிச்சனில் வந்து நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுவோம், இண்டக்ஷன் ஸ்டவ்வு அந்த மாதிரி இல்லை. இதெல்லாம் ஸ்டிக்கர் தான், ஆனால் செம்ம அப்படி ரியலாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்களேன். மேக்கப் செட்லேயுமே அதே மாதிரி தான். அதே மாதிரி இந்த பாக்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிடக்கூடாது, அப்புறம் ஃபுல்லாகவே ஓப்பன் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக பின்னாடி வந்து ஒரு சின்ன பீஸ் கொடுத்துருந்தாங்க. அதையும் நான் வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சதுனால தான் இது அப்படி நல்லா கரெக்டாக நிற்குது. அதே மாதிரி மேக்கப் செட்டுக்குமே மிரரு, அதுவுமே ஒரு ஸ்டிக்கர் தான், ஒரு கிளிட்டர் பேப்பர் மாதிரி இருந்துச்சு சில்வரில். அதுக்கப்புறம் நெயில் பாலிஷு, லிப்ஸ்டிக்கு, பர்ஃப்யூமு, ஹேர் ட்ரையர் கூட இருந்தது. அது செம குவாலிட்டியாக இருந்துச்சு. சீப்புமே இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஃபவுண்டேஷன், அந்த பவுடர் இருக்கு இல்லையா, அது, கிளிப்பு, ரிங்கு எல்லாமே இருந்தது. செம குவாலிட்டி, சூப்பராக இருந்துச்சு. இதுவுமே வந்து ரேட்டில் ரொம்ப கம்மி தான். சீப் அண்ட் பெஸ்ட்டாக என் தங்கச்சி வாங்கிட்டு வந்துட்டா. இங்கே மும்பையில் வந்து அது மட்டும் கிடையாது, நம்ம குழந்தைங்களுக்குலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, பாக்ஸு, வாட்டர் பாட்டிலு, டிஃபன் பாக்ஸ், லஞ்ச் பாக்ஸ், ஈவன் பேக்குமே கூட ரொம்ப ரொம்ப சீப்பாக இருக்குது. இங்கெல்லாம் ஒரு 800 சொல்கிற பேக்கெல்லாம் அங்கே வந்து என் தங்கச்சி லாஸ்ட் டைம் ஒரு பேக் வாங்கிட்டு வந்திருந்தா. அவங்கள யாரோ கேட்டிருந்தாங்க சொல்லிட்டு 300 ருபீஸ் தான் சொன்னேன். கண்டிப்பாக அதெல்லாம் இங்கே 1000 ருபீக்கு மேலே இருக்கும். அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே இருக்கிறத விட மும்பையில் கிடைக்கிறதுலுமே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. அதை தான் சொல்ல வரேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.